வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரவணன் பேச பாருங்க. அட்டகாசமாக பாரு வண்டிங்க. 2 நாள் லாட்ஜி போட்டு வச்சுருந்தேன். சரியான ரேட் உண்மையிலே 4,90,000 கிட்டத்தட்ட 5,4 லட்சம் போட்டு இந்த வீடியோ வண்டி. நான் கம்மியாக தர சொன்னேன், 250 டார்கெட் அடிக்கிறேன்ட்டேன். நேற்று எங்கள் தம்பி ஒரு 3 வண்டி விற்றுருக்கிறாரு. நேற்று நான் ஃபுல்லாக வரவே இல்லை. இன்றைக்கி அக்கா வந்து நேற்றே வந்து இதில் செஞ்சிலேருந்து கிளம்பி 6 வரைக்கும் வந்துட்டாங்க. அக்கா லீவுக்கா நான் வரலங்க. இன்றைக்கி வந்து இந்த வண்டி பார்த்து பேசி வெறும் 3,45,000 தாங்க போகிற வண்டியை. நல்லா இருக்கணும், மேல் வளரணும். 15 மாடல் இன்றைக்கிலாம் ஒரு எத்திகை வாங்கின போனால் 7 லட்சம் 8 லட்சம் 9 லட்சம் ரூபாய் இன்றைக்கி. இந்த 10 பேர் போகிற வண்டியை சரியான வண்டி பேசி எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கணும். என் வீடியோ வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வருஷம் பார்த்துக்கிறாங்க அந்த அக்கா. பழைய நர்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குழந்தைங்களாம் வந்து தடுப்பூசி போடுவாங்க. எல்லாம் பார்த்து அழகாத்தாங்க. நல்லா இருக்கணும், மேலே வளரணும். உண்மையிலே எங்கேருந்து வந்தால் மட்டும் சொல்லுவாங்க. என்ன ஊரில் வந்து சொல்லுங்கள், அது மட்டும் சொல்லுங்கள். சரி நில்லுங்க சொல்கிறதுக்கு கஷ்டமாக பாருங்கள். ஒரு புள்ள ஆசைப்பட்டால் சரி எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அந்த குடும்பம் மேல் வளர நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அக்கா வண்டி மட்டும் இல்லை, அது மட்டும் சொல்லுங்கக்கா. வண்டி மட்டும் எப்படி இருக்குது? வண்டி மட்டும் எப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கு. எல்லாம் வரலாமாக்கா? எல்லாம் வந்து வாங்குங்க. எல்லாம் வாங்கலாங்க. நேற்று எத்தனை மணிக்கு வந்தீங்க? எதுல இருந்து வந்தது? வாடாவிட்டு சரி அடி இல்லைக்கா. அடி வீட்டுக்கு சுற்றி காமிச்சிரு. இன்னும் 2 வாங்க போகிறாங்களாம். சூப்பராக வண்டி நல்லா நச்சுன்னு பாருங்கள். அருமையான வண்டி. ஆமாம் டாமல். இதில் வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது வண்டியில். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது வண்டி. என்னான்றா வண்டி வந்து பாருங்கள். பணத்தை கல்லில் காமிச்சா உன்னோட குறைச்சி கொடுத்துருவேன். அதான் சொன்னது. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு ஒன்று கம்மியாக பேசுது வண்டி. உங்களுக்கு தான் வரணும் இருக்குது வண்டி. வாங்க, நல்லா இருப்பீங்க. அக்காங்க அக்கா வாட்ச்மேன் வண்டி சூப்பராக 2 நாள் லாட்ஜி சேல்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்பி யாரும் வராதிங்க. இன்னும் ஒரு இயான் போகுது, ஒரு டாட்டா ஜஸ்ட்டு போகுது. 250 வண்டியை சொல்லி அடிக்க போகிறேன். விடமாட்டேன் சரவணை. சொன்னதை செய்வேன் கண்டிப்பாக. ஒரு 4 போயிடுச்சு, இங்கே ஒரு 4 8 வண்டி மைனஸ் ஆகிடுச்சு. 3 நாள் 2 10 வண்டி ஃபோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டுக்கா. பச்சைக்கிட்டு பார்த்து வண்டி போயிருக்காங்க. இந்த அக்கா பேசுறது கூட தாங்குது. ரொம்ப சாந்தமான அக்கா. சார் வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரவணன் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை தான் நிறைய வண்டி போகுது பாருங்கள். காலையில் லாட்ஜ் ஒன்று போச்சு, அப்புறம் இயான் ஒன்று போகுது பாருங்கள். லைனாக போயினே இருக்குது. 250 வண்டியை நான் டார்கெட் பண்ணுறோம் இல்லையோ, எங்கள் வாடிக்கையாளரை டார்கெட் போடுறவங்க போலுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வீடியோ வந்து 1 வருஷம் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 400க்கு வந்தார். செட் ஆகலை. நான் துட்டு போனால் போட்டேன்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு பாருங்கள். நல்லா இருக்கணும், மேலே வளரணும். அண்ணன் வேறு யாரும் இல்லை. இவர் நம்பரை போடுறேன். யார் வீடு கட்டிக்கலாம் ஒரு லிஃப்ட்டு தேவைப்படுறவங்களும் இவர் கேட்கலாம். சரிங்கண்ணா, லிஃப்ட்டு போயிடறாரா மணி இவர்? ஆமாம், லிஃப்ட்டுலாம் எல்லாம் சர்வீஸ் மொத்தம் பண்ணுறாரா? சர்வீஸு லிஃப்ட்டு எல்லாமே லிஃப்ட் கம்பெனி வந்து சிங்களா? எனக்கு நான் இந்த ஏரியாவில் காஞ்சிபுரத்துலேருந்து வேலூர் வரைக்கும் அந்த சரௌண்டிங்கில் பார்ப்பேன். அப்படின்னா ஷின்லர் எம்என்சி கம்பெனி. இது நம்பர் வாங்கிச்சு இல்லையா? உதவும் பாருங்கள். எங்கேருந்து வந்தார் சொல்லுவார். நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் வருங்கண்ணா. காஞ்சிபுரம் சொல்லுங்கள். எங்கேருந்து வர சொல்லுங்கள். காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் ஒரு 2-3 வருஷமாக அந்த இவரோட வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஆனால் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல மனுஷன்ட்டு. அந்த வந்து பாருங்கள், உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் தான். நான் ஒரு ரேட்டு நினச்சின்னு வந்தேன். கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு. டார்கெட் எவ்வளோண்ணா? 110 1.5. நான் என்னோடய பட்ஜெட்டே வந்து 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வண்டியை பார்க்க ஆசையாக விட்டுது. எடுத்துட்டேன் இந்த வண்டி. மேற்கொண்டு காசை போட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு. அது ரேட்டு ஓனர் ஒன்று சொன்னாங்க. ஓனர்கிட்ட நம்மளுக்காக பேசுகிறாரு. நான் எல்லோரும் வரலாம், நம்பி வரலாம். காசுக்கேற்ற பணியாரம். ஆமாம், நல்லா இருக்குங்க. என்ன இதுக்கு உங்களுக்கு பர்பஸ்க்கு? உங்களுக்கு ஓன் பர்பஸ்க்கு தான். நான் எங்கள் ஒய்ஃப் வீடு வந்து வேலூரில் இருக்குது. அவங்கள கூட்டுன்னு போய் விடுறதுக்கும் அது ஒரு இதுவாக வாங்கினேன். என்னால் வண்டியில் சுத்த முடியல. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வேலூர் வரணும் தினமும்.
அதனால் சரி வண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் மழை பெய்யுது, வெயில் வேறு அடிக்குது, கொஞ்சம் சேஃபாக செக்யூராக போகலாமே அப்படின்ற ஒரு இதில் இருக்குதுங்க. இந்த வண்டியை வீடியோ பார்க்குறேன் என்னால் வாங்க முடியலன்னு சொல்கிறாங்க பாரு, அவங்களுக்கு சின்ன ஒரு இது சொல்லலாம் உன்னுடைய இது. நினச்சா முடியும், அவ்வளோதான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் நான் இப்போ அரேஞ்ச் ஆகணும்னு தெரில, சரி வாங்கணும்னு நினச்சேன். அது எப்படியா இருந்தாலும் அரேஞ்ச் ஆகிடும், காசு சேஃபாக கூட்டின்னு போவோமே. இப்போ எவ்வளோ நாள் தான் நம்ம வண்டிலையும் பஸ்லேயும் போகிறது, அடிபட்டு உதப்பட்டு எப்போ தான் அனுபவிக்கிறது? அனுபவிச்சுட்டு போவோம். கரெக்டான வார்த்தை இல்லையா இது? கரெக்டான வார்த்தை முடியாது. என்னைக்கும் டூ வீலர் இருந்துணுமா, சைக்கிள் போனோம், சைக்கிள் இருந்துணுமா, கார் வாங்கவே கூடாதா? கேட்டு தான் பார்ப்போங்க. வாங்கி தான் ஆகணும் கண்டிப்பாக. சரிண்ணா, ஓகே. நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து 235 வண்டி போகுது. 5 வண்டி போயிடுச்சு நேற்று வைட்டிங்க, 5 வண்டி போயிடுச்சு. சரி சரி. ஒன்று 235 இல்லை 250 இல்லை, ஒரு 550 விற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பேசி நல்லா விற்கிறாரு, நல்ல திறமையான ஆள். வளரணும், வாழ்த்துக்கள். பாருங்க, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து, நான் நேற்று வரல, அவர் ஒரு 4-5 வண்டி எடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 5 வண்டி கிராஸ் ஆகிடுச்சு. இன்னும் 235 வண்டி இருக்குது. கண்டிப்பாக அடிச்சுடுவேன். ஒன்று இருக்குதே 22 நாள், இன்னும் எங்கேயோ இருக்குது. இன்னும் ஒரு மாதம், இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அடிச்சுடுவேன். யார் அடித்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள். அட்டகாசம் விஸ்டா பாருங்கள், நிறைய வண்டி போயிடுச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2009 10 ரிஸ்ட்டு 2030 பேப்பர் கரண்ட்டு பார்த்து நச்சுட்டாரு. ஒரு பட்ஜெட்டே பார்த்தினாக்கா ஒரு 60 ரூபா 70 ரூபா பட்ஜெட் தான் வந்தார். நல்லா இருக்குது. நான் வண்டி சொல்லிட்டு முன்ன பேசி எடுத்து வைத்தார். அண்ணன் பார்த்தீங்கன்னா போலூர் பாய் சார் தான். அவர் போனார், காலைல அட்வான்ஸ் பண்ணார். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு இவர் வந்த மொதல் வந்து திங்காம காலில் வச்சார். 6 வண்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்றைக்கி சொன்ன மாதிரி 250 வித்துரும் பொழுது. நான் எங்கேருந்து வந்தார் சொல்ல பாருங்க. எங்கே தரேன் வணக்கம், நான் போலூர்லேருந்து வரேன். அண்ணங்களை வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. வண்டி எடுத்துட்டேன். காலையிலே நான் தான் வண்டியாக எடுத்தேன். அண்ணன் பேசி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. நல்லா இன்னும் கடை கட்டி நல்லா இருக்கணும். அண்ணன் மேலும் மேலும் வளரணும். எல்லாம் வரலாமா? எல்லோரும் வரலாம். காலையில் எதுவும் அட்வான்ஸ் போட்டு எப்படி போயிருந்தீங்க? பஸ்ஸுக்கு போய் அட்வான்ஸ் போட்டு 2 வீலரில் வந்தேன். வண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போட்டு அப்புறம் போயிட்டு வண்டி எடுத்துன்னு வருது. காசு கொடுத்து வண்டி எடுத்துட்டேன். அப்புறம் சீட் கார் போட சொன்னேன். எங்கே வந்து நம்ம சீட் கார் போட்டு பாய் கடைக்கு வந்துருந்தோம். காட்டாமா கடையா? எல்லா சாமானும் இருக்குது பாய் கடையிலேயே. நல்லா போகிறாருங்களா? சீட் எல்லாம் போட்டுக்கிறாரு. வரலாமா? எல்லாம் வரலாம். இந்த கடைக்கு வரலாமா? இந்த கடையும் வரலாம், நம்பி வரலாம். நல்லபடியாக செஞ்சு தராரு. பாருங்க, இந்த சீட் கவர் வந்து போடுறதுக்கு நம்ம N2 கார்ஸ், அதாவது நம்ம ஏடிபி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் காரு வாங்கிட்டாவே இங்கே வந்து எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடைக்கும். வந்துட்டா போதும். அப்படியே சீட் கவர் காட்டு, அப்படியே சுற்றி காட்டு. பாருங்க, 92 வயசு ஆயாவை வெறும் 18 வயசு குமரி ஆகணும் ஒரே பாய் சார்னா தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். நம்ம சீட் கவர்லாம் நச்சுன்னு பாருங்க. பல ஆகிட்டா இருப்பார். இந்த பாரு 10 தூங்கலாம் பொழுது ஜம்முனில் அருமையாக ஒரு சீட் கவர்லாம் போட்டார். இப்போ லைட்டு செட்டுக்கிட்டலாம் போட்டுன்னு கிளம்ப போகிறாரு. நல்ல வண்டி தான், அருமையாக இருக்கும். நம்ம N2 காசு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடைக்கும் வந்தனாக்கா வேணும்னு பாருங்கள். எல்லாம் நம்மள மாதிரி தான், ஒன்றும் பணக்கார ஒன்றும் கிடையாது, ஏழ்மையானது தான். சரி, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். நம்மளால் வந்து பார்த்தினாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடைக்காரு, ஒரு பெயிண்ட்ரு, ஒரு டிங்கரு, அப்புறம் ஒரு எலக்ட்ரிஷியனு, அப்புறம் ஒரு டயர் அலைன்மெண்ட்டு பார்க்குறோம். எல்லாமே பிழைக்கணுங்க. நம்ம மட்டும் போய் எல்லாம் சம்பாதிக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்ம N2 கார்ஸ் பாய் சார் வந்துனாவே சீட்டு கவருக்கு கம்மி ரேட்டு தான். நீங்கள் வண்டி அங்கே பேசிவிட்டு ஃபோனில் சொன்னால் மட்டும்தான் போதும். என்ன வண்டி சொல்லிட்டு ரெடியாக வச்சுருப்பார். டக்குன்னு சீட் கவர் மாட்டி கரெக்டாக ஒரு நேரத்தில் வண்டி டெலிவரி கொடுத்துருவார். வாங்க பேசிட்டு போகலாம். நான் 250 வண்டி டார்கெட் அடிச்சு வச்சுக்கிறேன். 250 வண்டி சீட்டு கவர் போட்டாலும் ஒரு சில வண்டி நல்லாயிருக்கும், ஒரு 2 பின்ன இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு. வாங்க, நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. அப்படியே உங்கள் கடையை கொஞ்சம் காமிச்சிருப்பா, பார்த்துக்கோ. இதான் உள்ள இருக்கிற எல்லா பொருளும் காட்டு. அந்த பாயம்மா தான் அவங்க வாங்குறவங்க, அவங்க லைட்டை காமிச்சிரு. அவர் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கடையும் இருக்குது. ஒன்று எல்லாம் ஹோல்சேல் ரேட் தான், சிறப்பு தள்ளுபடி. கொடு கொடு, நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்க, வேணும்னு பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீ கவலையப்படாதீங்க, துட்டு பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கம்மி கொடுத்துருவாரு, அம்மா கூட கொடுப்பாரு. புரியுவே? சரி சரி, வேணா சும்மாலாம் கொடுக்குவானா. அவரும் கொஞ்சம் பழகிட்டான், பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.
பாருங்க, மொத்தம் வீல் கப்பு, சன்வைசரு, அது மிரர் க்ரோமு, அதே மாதிரிங்க இது வந்து லைட்டுங்க, செட்டுங்க, எல்லாம் மொத்தம் சூப்பராக பண்ணி தராரு. பொருள் ஒன்றா பாருங்க, உள்ள நிறைய இருக்குது. என்ன பொருள் ஒன்று ஆடி சிஸ்டம் தராரு. பரவாயில்ல, சொன்ன மாதிரியே அதுக்கு வந்து பண்ணுறாரு. மாயி அவர் 2 பேரும் வந்தாங்க.